திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் முருக்கம்பட்டு கிராமத்தில் குத்தகை நிலத்தில் கோழிப்பண்ணை மற்றும் ஆடு வளர்த்து வந்துள்ளார். பாலமுருகன் தனது ஆடுகள் மற்றும் கோழிப்பண்ணையை பராமரிப்பதற்காக பணியாளர்கள் தேவைப்பட்டதால் தனது நண்பரான வினோத்திடம் வேலைக்கு ஏற்ற நபர்கள் யாரேனும் உள்ளனரா என விசாரித்துள்ளார். இதனையடுத்து பாலமுருகனின் கோரிக்கையின் பேரில் அவரது நண்பரான வினோத் தனது பெரியம்மாவின் குடும்பத்தினரை வேலைக்காக அனுப்பி வைத்துள்ளார். வினோத்தின் பெரியம்மாவான வெண்ணிலா கணவர் இல்லாத நிலையில் தனது 3 மகன்களான சுரேஷ், சூர்யா மற்றும் தேவா ஆகியோருடன் பாலமுருகனின் கோழிப்பண்ணையில் பணிபுரிவதற்காக அங்கு குடிபெயர்ந்துள்ளார். இவர்களில் 15 வயது உடைய சுரேஷ் தனது தாயாருக்கு உதவியாக இருந்து வந்ததுடன் பாலமுருகன் ஒப்படைத்திருந்த கோழிப்பண்ணை பணிகள் மற்றும் ஆடுகளை மேய்க்கும் பணிகளையும் மேற்கொண்டு வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் பாலமுருகனின் கோழிப்பண்ணையில் கோழிகளின் எண்ணிக்கை குறைந்தது தொடர்பாகவும் அருகில் உள்ள இடத்தில் ஆடுகளை மேய விட்டதால் ஏற்பட்ட தகராறு காரணமாகவும் பாலமுருகன் மற்றும் வினோத் ஆகியோர் சேர்ந்து வெண்ணிலாவின் மகனான சுரேஷை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் சுரேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிகிறது. இதனையடுத்து அவரது உடலை கோழிப்பண்ணை வளாகத்திற்குள் உள்ள ஒரு பகுதியில் புதைத்ததாக கூறப்படுகின்றது. மேலும் சுரேஷ் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் குறித்து யாரிடமும் தெரிவிக்கக்கூடாது என்றும் மீறி தெரிவித்தால் வெண்ணிலாவின் மற்ற 2 மகன்களையும் கொன்றுவிடுவோம் என்றும் மிரட்டி வெண்ணிலாவை கோழிப்பண்ணையிலேயே கடந்த 4 மாதங்களாக சிறைப்பிடித்து வைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஜூன் 10ஆம் தேதி இரவு வெண்ணிலா பதற்றத்துடன் திருத்தணி காவல்துறையினரை அணுகி தனது மகன் கொலை செய்யப்பட்டதாக கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். வெண்ணிலாவின் புகாரின் அடிப்படையில் திருத்தணி கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சுபம் திவான் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டு கடம்பத்தூர் பகுதியில் தலைமறைவாக இருந்த பாலமுருகன் மற்றும் அவரது நண்பர் வினோத் ஆகியோரை கைது செய்தனர். இதனையடுத்து பாலமுருகனின் கோழிப்பண்ணைக்கு சென்ற போலீசார் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக கூறப்படும் சுரேஷின் உடலை தோண்டி எடுக்கும் பணியை மேற்கொண்டனர். இந்த நடவடிக்கை திருவள்ளூர் மாவட்ட முதன்மை குற்றவியல் நீதிபதி நளினி தேவி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்தா சுக்லா, மாவட்ட பயிற்சி ஆட்சியர் பவித்ரா மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் கனிமொழி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. மேலும் தோண்டி எடுக்கப்பட்ட சுரேஷின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பிரேத பரிசோதனை நிறைவடைந்ததை தொடர்ந்து அவரது உடல் தாயார் வெண்ணிலாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. வெறும் 15 வயதுடைய சிறுவன் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.